சரி என்னன்னா அரவான் கிட்ட கேட்குறாங்க. இந்த மாரி வந்து உன்ன பலி குடுத்தா இந்த ஊர்ல வந்து உன்னோட தந்தையும், பெரியப்பா, சித்தப்பாங்களும் ஜெயிப்பாங்க. சரி ஓகே என்ன குடுத்துக்கலாம். ஆனா எனக்கு உன்கிட்டேருந்து 3 வரம் வேணும். சரின்னு கிருஷ்ணரும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு வரம் நான் இறந்தாலும் என்னுடைய தலை இந்த இந்த பாரத போர பார்க்கணும். சரி ஓகே. 2வது எனக்கு இன்னும் திருமணம் ஆகல. எனக்கு திருமணம் ஆகணும். நான் இறந்த பிறகு எனக்காக கண்ணீர் சிந்த மனதார கண்ணீர் சிந்த ஒரு துணைவி வேணும். சரி ஓகே 3த்தையும் குடுத்தாருன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. அப்ப கிருஷ்ணர் போய் பொண்ணு தேடுறாரு. பொண்ணு தேடும்போது என்ன நடக்கும்? நாளைக்கு சாக போறவனுக்கு யாராவது பொண்ணு தருவாங்களா? யாருமே முன் வரல. சன நேரம் கூட யோசிக்காத கிருஷ்ண பகவான் மோகினி அவதாரம் எடுத்து சர்வ லட்சணம் அதாவது 108 லட்சணம் பொருந்தினது தான் சர்வ லட்சணம். அப்பா! என்ன ஒரு இன்னைக்கும் நீங்க திருநங்கைய பாருங்க. அவங்களோட ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. அவ்ளோ ஒரு வடிவமைப்போட, அழகோட உச்சத்துல இருப்பாங்க. அந்த அழகோட வந்து நின்னாரு மோகினி அவதாரத்துல கிருஷ்ண பகவான். ஃபர்ஸ்ட் ஒரு மோகினி அவதாரம் எடுத்தாரு. எப்போ ராகு பகவான் வந்து அந்த கலசத்துல அமுதத்த குடிச்ச உடனே. இப்ப எதுக்கு எடுக்குறாங்க? தன்னுடைய சகாக்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக.